ஏடிஎம்கேவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை அரசாங்கத்தினுடைய நிர்வாக ரீதியான செயல்பாட்டில் சுணக்கத்தை ஏற்படுத்தி இருக்கா சார்? காரை செல்வராஜ் அவர்கள் அதே கேள்விதான் உங்ககிட்டயும் கேட்டேன். அதான் அவருடைய ஆதங்கத்தை சொன்னாரு. ஏறத்தாழ 4.5 ஆண்டு காலம் அரசு மௌனியாக இருந்து கடைசி 6 மாசத்துல காலையில ரிப்பன், சாயந்தரம் ரிப்பன், மத்தியானம் ரிப்பன் பட்ட காலம்லாம் இருந்தது. அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஏன் தெரியலன்னு தெரியல. ஆனால் அவர் இப்போ 7-8 நாள் மிக அனுபவம் வாய்ந்த அதிகாரிகளை கொண்டு வழிநடத்தக்கூடிய நேரம் இது. இன்னும் மந்திரிகள்லாம் அறிவிக்கப்படலை, அந்த வேலை போயிட்டுருக்கு. இந்த சமயத்தில் போய் அவர்களை குறை சொல்வது விரக்தியினுடைய உச்சு. ஆனால் அவர் சார்ந்த தலைவர் வைகோ அவர்களே மிகப்பெரிய அளவில் சாஃப்ட் கார்னரோடு இருக்கார் தாவேகாவோட. ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் குதிரை பேரம், அது அவருடைய சொந்த கருத்து, ஆனால் எனக்கு உடன்பாடு இல்லை, அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்த ஒரு தலைவருடைய கட்சியிலிருந்து இந்த வார்த்தை கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது. ரெண்டாவது, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொன்னார். 2 தொகுதியில் அவங்க சூரியன் சின்னத்தில் நின்னதுனால அவங்களால எதுவும் பேச முடியல. சப்போஸ் அவங்க சொந்த சின்னத்தில் நின்றுந்தாங்கன்னா நிச்சயமாக முதலில் ஆதரவு தாவேக்காக தந்திருக்கக்கூடிய கட்சி வைகோ தலைவராகத்தான் இருந்திருக்க முடியும் என்பது எங்களுடைய பார்வை. அதே சமயத்தில் இவர் சொல்றாரு இது செய்யல, அது செய்யல, இது செய்யல, அது செய்யலன்னு சொல்றாரு. நீங்களும் சொல்றீங்க இன்னும் ஆட்சியில் அமர்ந்து இன்னும் வேகமா துரிதமா படுத்தலன்னு சொல்றாரு. நான் அப்படி இல்லை, உங்களுக்கு என்னோட கேள்வி புரியலன்னு நினைக்கிறேன் சார். ஏடிஎம்கேவினுடைய உட்கட்சி பிரச்சனை அதை நாங்கள் பேசி தீர்த்துக்கு போறோம்ட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு, சரியா? ஆனால் கேபினட்டை விரிவாக்கம் செய்யாமல் இருப்பதற்கு அதிமுகவினுடைய பஞ்சாயத்து ஒரு காரணமான்னு தான் நான் கேட்கிறேன். இன்னும் பல அதுக்கு நீங்க என்ன தெரியுமா சொல்றீங்க? ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தமிழ்நாட்டில் மொத்தம் 320 ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் இருக்கிறாங்க. இதில் டெபுடேஷனில் ஒரு 20-30 பேர் போயிருக்கிறாங்க. நீங்கள் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்னா எங்கேயாச்சும் பஞ்சாப்ல இருந்தோ குஜராத்ல இருந்தோ தூக்கிட்டு வரீங்களோன்னு யோசிச்சேன் நான். இல்ல அந்த மாதிரி கொண்டு வர முடியாது, அப்படியெல்லாம் முடியாது. நம்ம கிட்ட இருக்கு, அதாவது முடியும்னு நீங்க சொல்லுவீங்க, ஆனா நாங்க நம்ப மாட்டோம். எங்களுக்கு தெரியும் அது வேற விஷயம், அதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அதே சமயத்துல சார் தலைவர் அவர்கள முன்னாள் சிஎம் என்ன சொல்றாரு, நடக்கிறது எங்களுடைய ஆட்சி, அவங்களுடைய திட்டத்தை 1000 திட்டம் கொடுத்தவொடனே எங்களுடைய ஆட்சி நடக்குதுன்னு சொல்றாரு. அவர்களுடைய எம்எல்ஏக்கள் இங்கே வந்ததுனால அவர்களுடைய ஆட்சின்னு சொல்றாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மிகப்பெரிய அளவில் திமுக ஆட்சிக்கு எதிர்மறையாக இருக்கின்ற ஆட்சி. ஒரே விதத்தில் எப்படின்னா கமிஷன்னு இந்த ஊழலற்ற தன்மை இதெல்லாம் உங்களுக்கு எடுத்துக்காட்டு, மற்றதெல்லாம் நடக்கும். ஒரே ஒரு 5 நாள் தான் இருக்கு, நடக்கும். இதுக்குள்ள அப்படி சொல்லாதீங்க, நாங்க பாப்போம். இல்ல நீங்க பாருங்க, நீங்க தேர்தலுக்கு முன்னாடி கதறி எழுதிங்க சார், என்ன பிரயோஜனம்? நான் எதுக்கு சார் நீங்க என்ன சொல்றேன், நீங்களே சொல்றேன், கட்சிக்காரங்களை சொல்றேன். ஆனா என்ன ஆச்சு, நான் சொல்லிட்டு இருந்தேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து சொல்லிட்டு வரேன். தமிழகத்தில் மிகப்பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. நிச்சயமாக விஜய் அவர்கள் வெல்ல போகின்றார். அது தாவேகா தலைவருக்கும் அந்த கட்சிக்குமே தெரியாத ஒரு இன்ப அதிர்ச்சியை மக்கள் தரப்போகின்றனர். உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொன்னேன், நான் போட்டேன் சார். உங்களுக்கு ஒரு விஷயம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க, இவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். பாருங்க, கடந்த ஆட்சி காலத்தில் முதலமைச்சரை சந்தித்ததில்லை, துணை முதலமைச்சரை சந்தித்ததில்லை, அந்த கேபினெட்டில் இருக்கிற எந்த மினிஸ்டர்ஸ்லையும் நேரில் பார்த்ததில்லை. இதுவரை சிஎம்ஏ நான் நேரில் பார்த்தது கிடையாது, உதயநிதி ஸ்டாலினை நேரில் பார்த்தது கிடையாது. எனக்கு யார் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணா எனக்கு என்ன பிரச்சனை யோசிச்சு பாருங்க. நாங்கள் நல்லது பண்ணா பேசுவோம், நல்லது பண்ணலனாலும் பேசுவோம், அவ்வளோதான் எங்க வேலை. இருந்தாலும் சப்கான்சியஸ் ஒன்று இருக்குல்ல தலைவா, ஒரு தூசி இப்போ நம்ம பாருங்க, ஒரு தூசி வந்து டக்குன்னு போய் கை தடுக்கும் சப்கான்சியஸ்ல. அது மாதிரி சப்கான்சியஸா உங்களுக்கு இன்னும் நம்ம எங்க கூட்டணி தலைவருடைய தலைமையில் நடக்கின்ற ஆட்சி சிறப்பாக அமையுன்ற அந்த சமிக்கை உங்களுக்கு கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும். வெயிட் அண்ட் வாட்ச். அது மட்டும் இல்லை சார், நல்ல நிர்வாகம் போராள இருமொழி கொள்கையை பற்றி கேட்டு இருந்தாங்க, இதோ தெளிவாக சொல்லிட்டாங்க. உறவோட பேசுவதற்கு தமிழும் உலக அளவில் பேசுவதற்கு ஆங்கிலம் 2 போதும் அப்படின்னு நீங்கள் இந்த உரத்த குரலில் சொல்லி கலடா பண்ணி கத்தி கூப்பாடு போட்டெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் தஞ்சாவூர் போயிருக்காரு, ஒரு கட்சி கல்யாணத்துக்கு போயிருக்காரு, அங்கே போய் அரசியல் திருமணம், அது அந்த கட்சி வளர்ந்த விதம்.
நல்ல 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 இடத்துலையும் கெட்ட இடத்துலையும் சுபகாரியங்களும் போனாலும் சரி, துக்க நிகழ்ச்சி போலாம் அங்கே அரசியல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் அந்த பழைய கால ட்ரெண்டை விடுங்க சார். மெயின் வந்து ஊழலற்ற ஆட்சி, நேர்மையான நிர்வாகம், மக்கள் சார்ந்த ஒரு தேவை. குறிப்பாக இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் போட்ட திட்டத்தை தான் பண்ணிட்டு இருக்கோம், நாங்கள் போட்டது 5 நாள்லேயே. தயவு செஞ்சு நீங்கள் போட்ட திட்டத்தை செய்யறதுனால தான் விஜய் அவர்கள் சிறப்பு. ஏதோ நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அதனால் அதை விட்டுட்டு அதிமுக ஆட்சியில் திமுக புறந்தொல்வதும் திமுக கொண்டது அதிமுக புறந்தொல்வதும் இல்லாமல் எங்களுக்கு எந்த நன்மையோ எந்தெந்த திட்டங்கள் கடந்த ஆட்சி செய்ததோ, அவர்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி தானே, ஆட்சி தானே, அதை முன்னெடுத்து அந்த திட்டத்தை எல்லாம் முடிப்பாங்க. அது வரைக்கும் நீங்கள் வந்து டென்ஷன் ஆக வேண்டாம். மக்களுக்கு தேவையான அனைத்து பணிகளும் நடக்கும். 117 சாதாரண விஷயமா, மதுக்கடைகள் அதே சமயம் 200 யூனிட் சாதாரண விஷயமா, 217 அதே இல்லை அது அப்புறம் இது பேர் என்னங்க, மகளிர் படை, அதெல்லாம் சாதாரண விஷயம் எல்லாமே இருந்ததாங்க. இப்ப சாப்பிடுற லேட்டஸ்ட் சாப்பாடு அத்தனையுமே அது வேற விதமா இருந்தது. அது இப்ப அதே பொருள் தான் அது வேற பரிணாமத்துல வருது. அந்த மாதிரி இனிமே வரும். மெயின் என்ன, நிர்வாகம், ஊழலற்ற ஆட்சி, மக்களுக்கு தேவையானது நடக்கும். ஒவ்வொரு விஷயம் சார், சேனல்ல நியூஸ் வெளியில வருது, ஒரு குற்றம் வருது, ஒரு தவறு வருது, உடனே அந்த அதிகாரி, உடனே அந்த மந்திரி அங்கங்க போய் நின்று பார்க்கக்கூடிய ஒரு குட் இனிஷியேட்டிவ், ஒரு குட் ஸ்டார்ட். லெட் அஸ் வெயிட் அண்ட் see. அதுக்குள்ள நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கதையை நம்ம சொல்லி விரக்தியில பேசிக்க வேண்டாம். விசிக தலைவரே சொல்லியிருக்காரு. அவரு ஒரு கடைசி பாயிண்ட் தலைவர், விசிக தலைவர் சொல்லிட்டார், நான் முதல்வர் ஆக்குவதற்கு இல்ல நான் முதலமைச்சர் ஆகுவதற்கு, சிறுத்தை தலைவரை ஆக்குவதற்கு 2 கட்சிகளும் முன் வந்தது உண்மை, பேசப்பட்டது உண்மை. அது மட்டும் இல்லாமல் இதையும் சொல்றேன், அதுக்கும் சேர்த்து ரியாக்ஷன் பண்ணுங்க. அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து அதிமுகவை முதலமைச்சர் ஆக்குவதற்கு முயற்சி எடுத்த பொழுது கம்யூனிஸ்ட் கட்சியிலும் நானும் எதிர்த்த காரணத்தினால் அது பிறகு என் பக்கம் திரும்பியது என்ற வாக்குமூலத்தையும் கொடுத்திருக்காரு. சார் சொல்லுங்க. செல்வராஜ் காரை செல்வராஜ் சார் சொன்னாரு, 6 மாசம் நாங்க விமர்சிக்க மாட்டோம். பெருந்தன்மையா இருக்கு பேச்செல்லாம், பெருந்தன்மை தான் எப்பவுமே. அவங்களுடைய கூட்டணி கட்சியெல்லாம் பெருந்தன்மை பேச்சு. ஆனா விமர்சனம் காலையில ஒண்ணு, மத்தியானம் ஒண்ணு, நைட்டு ஒண்ணு, இஷ்டத்துக்கு வந்துட்டு இருக்கு. கல்யாணத்துக்கு போனா கெட்ட இழவு போனா எது போனா, தயவு செஞ்சு நீங்க என்னதான் புலம்பினாலும் மக்களுடைய ஏகோபத்திய ஆதரவோட வந்து இருக்கின்ற ஆட்சியை ஒன்றும் செய்ய முடியாது. இவர் என்ன விமர்சனம் பண்றாரு, ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி கவிழ்ந்ததற்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இன் 1996 அந்த டிராபிக் ஆஃப் த சிஎம் ஆல்சோ. எவ்வளவு பெரிய பாதிப்பு. உடனடியே ஒரே ஒரு நாள் அந்த குற்றம் சாட்டப்பட்ட உடனே அந்த வீடியோ தகவல் தொலைக்காட்சி ஒரு தனி ட்ராக போட்டு போயிருக்காரு. அவரை போட்டு நையாண்டி நக்கல் பண்ணி தயவு செஞ்சு 3,30,000 3.3 crore பட்ஜெட்ல ஒரு 20,000 25,000 ஹெலிகாப்டர் வந்து ஒரு பெரிய காஸ்ட் இல்ல. தயவு செஞ்சு அப்படியே போனா கூட அவர் என்ன முடிவு எடுக்கிறார் அவருடைய முடிவு. 20,000 கோடிக்கு ஹெலிகாப்டரா தாராளமா இருக்கு. 20,000 கோடிக்கு 20 கோடியில சார், 20 கோடியில ஹெலிகாப்டர் இருக்கு சார். வாங்கட்டுமே, வாங்கி தான் பார்க்கணும். அதெல்லாம் நீங்க அதெல்லாம் பார்க்க வேண்டாம். ஒரு அபிஷியல் பஸ்ல நடந்து சைக்கிள்ல போயிட்டா நீங்க இந்த இதே நீங்க நடத்துகின்ற நாடகத்தை மற்ற கட்சி மீது தீர்ப்பது தவறு. நீங்க கூட தான் தோத்தீங்க, வீட்டுல அமைதியா இருக்கணும். அரசு இங்க உடனே என்ன பண்ணீங்க, மறுநாளே நீங்க மறுநாள் போயிட்டு அங்கே ஒரு ஒப்பாரி வச்சீங்க. சேகர் பாபு பின்னாடி உட்காந்து நின்று அழுதாரு. அந்த டிராமாலாம் நாங்க பார்த்தோம்ல, மக்கள் அழுதாங்க, ஒப்பாரி வச்சாங்க. இப்போ தூய்மை பணியாளர்கள் புலம்பி நைட்ல எடுத்து போய் 2 மணிக்கு 3 மணிக்கு போய் காட்டுல நடு ரோட்ல விட்டு போனீங்க. அந்த புலம்பலுக்கு இந்த புலம்பலுக்கும் வித்தியாசம் இல்லை. அப்படியே தேம்பி அழுகுறீங்க. முன்னாடி ஒரு 20 பேர், முன்னாடி ஒரு 100 பேர் அப்படியே அழுதுனே போ. மயான இதுல கூட அவ்வளவு உங்களுடைய நடிப்பு நாடகத்தை சுமத்துவது தவறு.